Principal Sir, teachers and students. It is my pleasure to welcome you all to this program. I extend a warm welcome to each one of you. Today we have arranged food festival in our school. This program will be very useful to us. Now I welcome our founder sir, correspondent ma'am, Panniyappan sir, our Ramu sir, S. Shanti ma'am, M. Vanadi ma'am, M. Anita ma'am, K. Poomalini ma'am and other faculty members. I welcome our chief guest, J. Suresh Prabhakaran sir, principal of National Catering College at Tirupattur. Once again I welcome all sir. Good morning, collective. Have a nice day. Respected correspondent ma'am and founder sir and faculty members and our students. Today we are going to celebrate food festival in our school. Our school students have prepared many food items and displayed it here. Our chief guest is Mr. J. Suresh Prabhakaran, principal of catering of Tirupattur, who has come here. We are happy sir. That's all. Thank you. Now we request him to deliver his speech. ஃபுட் ஃபெஸ்டிவல் நிகழ்ச்சியில் பங்குவதை நான் பெருமையாக கருதுகிறேன். இந்த கல்லூரியுடைய நிறுவனர் கணேசன் அவர்கள் என்னுடைய அண்ணன் போன்றவர். இந்த பள்ளியில் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் என்னை அழைச்சிருவாங்க. நான் இது பண்ணாவும் எல்லா நிகழ்ச்சியிலையும் நான் கலந்துக்குவேன். அது மாதிரி இந்த கல்லூரியுடைய தாளாளர் ஏகாம்பாளவர்கள் நாங்கள் எத்தனை தடவை வந்தாலும் எங்களை ரிசீவ் பண்ணி அனைத்து மரியாதையும் கொடுத்து என் காலேஜுக்கே ஒரு சிறப்பு மரியாதையை கொடுப்பாங்க. அதுபோல் அங்கே உள்ள டீச்சர்ஸ் எல்லாருக்கும் என் சார்பாகவும் கல்லூரி சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஃபுட் ஃபெஸ்டிவலுக்காக நீங்கள் நிறையா ரெக்கார்ட் போட்டு நிறையா ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்துருக்கீங்க. இது ஒரு கேட்ரிங் காலேஜில் செய்கிறதோட அதிகமான ஃபுட்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டாந்துருக்கீங்க. ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. இது மாதிரி அன்னை போன வாரம் கூட பிள்ளைகளை போனால் லைப்ரரி கூட்டிகிட்டு போய் புத்தக வாசிப்பு பயிற்சிலாம் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் மிக சிறப்பு. அது எந்த பள்ளியுமே செய்யாத ஒரு இப்போ யாருக்குமே புத்தக பயிற்சிங்கிறதே இல்லை. அதை ஒரு லைப்ரரி கூட்டிகிட்டு போய் அதை ரீட் பண்ண சொல்லி அப்புறம் இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சு தான் மனோ உலகம் முழுவதும் பருக்குது. அட சுட சுட அந்த மதுர மல்லிப்பூ இட்லியே மீன் குழம்புல கொஞ்சம் புரட்டி சாப்பிட எச்சிலு ஊறுது உள்ளுக்குள்ள. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சு தான் மனோ உலகம் முழுவதும் பருக்குது. பரணி திருநெல்வேலி சொதியில ஒரு தனி ருசி. வைகையில் பிடிச்ச ஐர மீன் குழம்புக்கு ஒரு தனி ருசி. திண்டுக்கல் பிரியாணிக்கு கத்திரி தொக்கு இருக்கு. தென்காசி பரோட்டாக்கு சிக்கன் கறி இருக்கு. அம்மாவின் வாசம் உண்டு வேப்பம்பூ குழம்புக்கு. அவதானே ஊட்டி தந்தாய நிலவுக்கு. உணவிலே ஒரு உறவு இருக்குது. உள்ளுக்குள்ளே ஒரு கவிதை பிறக்குது. போறப்புத்தான்
அத நினைச்சுத்தான் இந்த போறப்புத்தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. போது பணகம் கரிச்சு குடிக்கணும். கொட்டுற மழையில் குளிரும் போது காரச்சேவு கொஞ்சம் கோரிக்கணும். ஆல்வள்ளி கிழங்குக்கு ஆஹா என்ன ருசி, ஓல கோழு கட்டைக்கு ஓஹோ என்ன ருசி, கருப்பட்டி சுக்கு மல்லி காப்பிக்கு என்ன ருசி, ஊரோரம் ஒத்தப்பான கள்ளுக்கு என்ன ருசி, பூமிக்கு வந்தவானுக்கும் இடையில ஒவ்வொரு சுவையிலும் மனசு லயிச்சுது. போறப்புத்தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.